நண்பர்களே, வெல்கம் டு கேரளா லாட்டரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது பாருங்கள். நம்ம என்ன சொன்ன நேற்று மொத்தத்தில் வந்து நமக்கு 5ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க. ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 844 இல்லையா? நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நம்பருக்கு 5ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. அதை சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது கண்டிப்பாக வந்து 8க்கும் 3ஆம் நம்பர் செட் ஆகுது. அதே மாதிரி 5க்கும், அதாவது 8க்கும் 3ஆம் நம்பர் செட் ஆகுது. 2 நம்பருக்குமே 3ஆம் நம்பர் செட் ஆகுது. கண்டிப்பாக வந்து நமக்கு 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 5ஆம் நம்பர் செம்மையாக வந்துருந்துச்சு. அது போக ப்ளஸ் வந்து நம்ம 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 5ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. சரிங்களா? நமக்கு சி போர்டில் 5ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம். சி போர்டில் 5ஆம் நம்பர் இந்த மாதமே வரலங்க. அதனால் கண்டிப்பாக எடுப்பாங்க. எடுக்கிறதுக்கான சான்ஸு அதிகபட்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 21 நாள் ஆச்சுங்க. எக்ஸாக்டாக 21 நாள் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆச்சு? அப்போ நமக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் வச்சது, கடைசியில் வச்சது 5ஆம் நம்பர். அதுக்கப்புறம் வைக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ 21 நாள் நமக்கு வைக்காமலே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால், கண்டிப்பாக 5ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாக்டாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்போடு நம்ம நேற்று வீடியோ பார்க்க தான் சொல்லுங்கள். 3ஆம் நம்பரும் கட்டாயமாக நமக்கு வரும். ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வரும். நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அது மாதிரி தான் ஆடினாங்களே தவிர மாற்றி ஆடலை. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு மெத்தடு, அருமையான ஒரு வின்னிங் வரும். நாளைக்கும் அருமையாக இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ஷயா கம்பெனி இல்லையா? அக்ஷயா கம்பெனி மேக்ஸிமம் வந்து நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா, பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்க. பெண்டிங் நம்பர் வச்சு நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் 21/7/2024 661வது குழுக்கள். இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நான் கொடுப்பேன். இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? இன்றைக்கி வீடியோ போடாமல் விட்டாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போயிடுவேனே தவிர உங்களை போட்டு குழப்பவே மாட்டேன். தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி. சரிங்களா? 21ஆம் தேதி போன வாரம் அக்ஷயாவில் என்ன ஆனாங்க? போன வாரம் அக்ஷயா நமக்கு என்ன கொடுத்தாங்க? உங்களுக்கு 660வது ட்ரா. 660வது ட்ரா நமக்கு என்ன கொடுத்தாங்க? 324 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. 324 அதான் கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல அக்ஷயாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க? 729. 729. அப்போ 2ஆம் நம்பர் நமக்கு இங்கேயும் கண்டினியூ பண்ணிக்காங்க. இங்கேயும் பி போர்டில் 2ஆம் நம்பரை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 2 போர்டுலேயுமே நமக்கு இருந்திருக்கு. அப்போது நாளைக்கும் ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம். நாளைக்கு பி போர்ட்லேயே திரும்ப 2ஆம் நம்பரு நம்ம கணக்குலேயே வருது. அதே மாதிரி தான் வருது. அக்ஷயாவில் அந்த மாதிரி ஒரு டைம் 3 டைம் வைப்பாங்க. அக்ஷயா பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பரில் எடுத்தாங்கன்னா, ஸ்ரீசத்யாவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி 3 டைம் வைப்பாங்க ஒரு சில சமயத்தில். மேக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி நாளைக்கும் வந்து நமக்கு 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். சும்மா ரேண்டமாக கொடுக்கல. கண்டிப்பாக வரும். வராமல் போகுது. ஏன் 2ஆம் நம்பர் வரும்னா, 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் 5ஆம் நம்பர் வந்து 5க்கு 7ன்னு வரும். அதே மாதிரி 5க்கு 8ன்னு வரும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா வருங்க. 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதா? அதே மாதிரி பாருங்கள் 7க்கு 5ன்னு வருது. பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 5ன்னு வந்தாலே நமக்கு என்ன வரும்? அதே சேம் நம்பர் தான் இப்போ வரும். இப்போ வந்து நமக்கு என்ன வரும்? 5க்கு 2ஆம் நம்பர் அதிகமாக செட் ஆகும். 3ஆம் நம்பர் அதிகமாக செட் ஆகும். பக்கத்து நம்பர். சரிங்களா? அப்படி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரிங்க? அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாளைக்கு இந்த 2 நம்பருக்கான சான்ஸில் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட கொஞ்சம் சேஃபாக நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது இந்த ட்ராவிலேருந்து போட்ட காசு எடுக்கிறதுக்கு சில நம்பர்கள்லாம் இருக்குது. அந்த நம்பர் என்னங்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, அதை வச்சா நீங்கள் ஆல் போர்டில் எவ்வளோக்கு மேட்ச் ஆகிருங்க அப்படின்னு நினைக்கிறக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, அந்த நம்பர் என்னென்ன இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நம்ம பார்த்தலாம். அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது நேற்று வந்து போன வாரத்தில் வந்து நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னா அதே தான். நேற்று போன வாரம் என்ன ஆடினாங்க? அக்ஷயாவில் நமக்கு 324 ஆடினாங்களே, அதே சேம் நம்பரை நமக்கு இன்றைக்கி எப்படி மாற்றி கொடுக்குறேன்னா, அதே நம்பரை 8ஆம் நம்பரை மாற்றி கொடுக்குறேன். ஏன் 8ஆம் நம்பர் கொடுக்குறேன்னா, ஒரு நல்லாவே தெரியும் 8ஆம் நம்பர் வச்சா மட்டும்தான் நமக்கு இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 834ன்னு வரும். 834க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 837 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருச்சு. நிறைய நம்பர் 838ங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. நிறைய அதே சேம் நம்பர் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போய் கவனமாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு 833ங்கிற நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பேஸாக வச்சு இதெல்லாம் வருது. சரிங்களா? அதே மாதிரி 830 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இங்கே 8ஆம் நம்பர் பேஸாக வச்சே நமக்கு நிறைய நம்பர் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு 8ஆம் நம்பர் தான் வருது ஏ போர்டுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. 8ஆம் நம்பர் பேஸ்ட்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம்.
அந்த மாதிரி ஒரு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நாளைக்கு ஏ போர்டில். சரிங்களா? உங்களுக்கு ஏ போர்டு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர். என்னங்க 4ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி, நேற்றும் சரி, நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ஏ போர்டு சி போர்டில் வந்து 5ஆம் நம்பர் சுத்தமாக கிடையாதுங்க. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வருங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஏ போர்டில் சுத்தமாக 4 நம்பரே கிடையாது. எந்த ட்ராவலையும் 4 நம்பரே கிடையாது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் 4 நம்பர் வராமல் நிற்கிது. நாளைக்கு இந்த 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ போர்டில் கிடைக்கும். ஏன்னா 4க்கு 5க்கு 4ன்னு வருமா அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கொடுத்தது அதான் 5க்கு 4 தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏற்கனவே 4க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 4க்கு 5 கொடுத்துருக்காங்க. அதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ நாளைக்கு 5க்கு 4ன்னு கொடுக்கலாம்லே தைரியமா? 4க்கு 5 கொடுத்தாச்சு. அப்போ 5க்கு 4ன்னு கொடுக்குற தைரியமாக கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நாளைக்கு இது வரக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதாங்கிறது மட்டும் பாருங்க போதும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன் 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வாரமும் சரி, அதுக்கு முந்தின வாரமும் சரி, 2ஆம் நம்பர் தான் நமக்கு எதில் கொடுத்தாங்க? அக்ஷயாவில் ஏ போர்டு பி போர்டு கொடுத்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ச்சியாக வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ஷயாவும் அதே மாதிரி தான், எஸ்எஸ் கம்பெனியும் அது மாதிரி தான். தொடர்ந்து 5 வாரமானாலும் 5ஆம் நம்பரா 3ஆம் நம்பரை திரும்ப தொடர்ந்து வச்சுட்டே வருவாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. பி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்க, நீங்கள் 2ஆம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது என்னங்க இருக்குது? அப்படி வேறு எதாவது மாறி வந்துச்சுன்னா மாறி வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் வரும். ஏன் 5ஆம் நம்பர் வரும்னா 3க்கு 5, அதாவது நம்ம 435ன்னு வரலாம், இல்லை 432ன்னு வரலாம். புரியுதுங்களா? இங்கே இருக்குல்லையே 432, 423 இருக்கா? இதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. 3 2 4. சரிங்களா? அதே சேம் நம்பரை தான் மேலே கொடுத்துருக்கோம். அதே மெத்தடை தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3 4 5 அதுவும் ஏற்கனவே இருக்குது. அந்த கணக்கெலாம் கொடுத்து தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்கும். 3 2 5, 4 3 5 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ரொம்ப சூப்பராக வரும், மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அதே நம்பர் தான். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 3 4 3 5. சரிங்களா? அந்த மாதிரி தான் வருது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 4 3 5 அப்படிங்கிற நம்பரு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 4 3 5, 4 3 5. அந்த மாதிரி தான் அதே நம்பர் தான் நம்ம என்ன பண்ணோம் 4 3 5 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். கீழே 5ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா. சரிங்களா? அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு வரும், வராமலாம் போகாது. ஏன்னா நம்ம கொடுக்குற பேட்டர்ன் அந்த மாதிரி தான் லீடு. நேற்று நம்ம என்ன சொன்னோம்? 5ஆம் நம்பர் எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது? 4 4 5ங்க, 4 4 5 வரக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சா? அதே மாதிரி 4 4 3 இருக்குங்க. அதே மாதிரி ஏன் 4 4 5 வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னீங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 5 5 3ன்னு வந்துருச்சு பாருங்கள். இங்கே இருக்க 5 5 3 வந்துருச்சா? அதே மாதிரி 4 4 5 அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதான் ஆனாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் நம்மளும் கொடுத்தோம். அந்த மாதிரி தான் ஆட்டமும் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு லீடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் 2 2 4 வருதுல்ல, 2 2 4 நமக்கு நிறையா இருக்குது. 2 2 4 4 4 2 அப்படின்னு அதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி சி போர்டு நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் எக்ஸாக்டாக வருது. ஏன் 3ஆம் நம்பர் வருதுன்னா 833 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். 833. அந்த 833 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு திரும்ப வந்து வர மாதிரி தெரியுது. அதை கணக்கு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா எனக்குன்னு 33 தூக்கி நிறைய நம்பர் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 633 அப்படியே மேலே பாருங்கள் 533. சரிங்களா? மாற்றியெல்லாம் கொடுக்கல. மேலே பாருங்கள் அப்படியே 533 வருது பாருங்கள். 533. அதே மாதிரி இங்கே பாருங்கள். அதே 533 இங்கே இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள் 533. அதே மாதிரி 033 அது கீழேருந்து பாருங்கள் 033. எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி 33 நாளைக்கு வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய ட்ராவில் நமக்கு 33 விடாமல் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி 33 விடாமல் ஆடினா கூட நாளைக்கு விடாமல் ஆடினாங்கன்னா ஒரு நம்பராக வைக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் பேஸாக நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். சரிங்களா? 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது வரணும்னா 7ஆம் நம்பர் வரும். ஏன் 7ஆம் நம்பர் வரும்னா 7ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பரு, ரொம்ப பெண்டிங் நம்பர். 7ஆம் நம்பர்லாம் வரவே கிடையாது. 7ஆம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து சி போர்டில் எங்கேயாவது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் இல்லை. அதுவும் நம்ம கணக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அந்த பெண்டிங் நம்பர் பேச நாளைக்கு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்லோயிஷ்னு இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து 2 போர்டுமே 3 போர்டுமே பெண்டிங் நம்பர். சரிங்களா? அப்போ நாளைக்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5. சரிங்களா? அதே மாதிரி 7 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8. சரிங்க? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். இது மாதிரி எதுவும் உங்கள் ஆட்டத்தில் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரும் பர்ஃபெக்டாக வின்னிங் இருந்துச்சு. 5 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதை தான் நம்ம ஆல் போர்டில் கொடுத்தோம். நீங்கள் வேறு வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். 5 3 செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. 5ஆம் நம்பர் நம்ம தான் சொல்லிக் கொடுத்தோம். 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் கட்டாயமாக ஏதோ ஒரு போர்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியும் 8ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் தான் வைப்பாங்க. வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் தான் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக
எட்டாம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் அதே கணக்கு தான் ஆடுவாங்க. 8க்கு 5 தான் ஆடினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 3 சரிங்க. அந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வரும், 0 வரும். அதை தான் மெயினாக நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க. செம்மையாக ஒரு வின்னிங், கண்டிப்பாக ஒரு நல்லா வின்னிங்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு 6ஆம் நம்பர் போட்டால் கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.